வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான தகவல்கள் வந்துட்டுருக்குங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கா? ஸோ 3274 பேருக்கும் போஸ்டிங் போட்டாங்களா இல்லையா? ஸோ டிரைவர் கம் கண்டக்டரில் நிறைய குளறுபடி அப்படின்னு சொல்கிறாங்க டிசிசியில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மீண்டும் செய்முறை தேர்வு நடத்துவாங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மீண்டும் நடத்த வாய்ப்பு இருக்கா? ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்? ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் புதிய அறிவிப்புகள் வருமா? அதுக்கப்புறம் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி பயணம் திட்டம், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பயணம் திட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள மகளிர் பயன்பெறும் வகையில் தொடர போகிறாரு. ஸோ இதை குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகம் ஸோ கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் நிறைய நஷ்டத்தில் இயங்குது. போக்குவரத்து கழகத்தை சரி செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் இப்போ வெற்றி பயணம் திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் திறந்து வைக்க இருக்கார். ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டம் அப்படின்றது அனைத்து போக்குவரத்து கழகத்தில் அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசமாக பெண்கள் பயணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட். ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டத்தை இப்போ பெண்களுக்கு விரைவில் கொண்டு வர போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில். ஸோ முன்பு இருந்தது போலவே போக்குவரத்து கழகத்தில் டவுன் பஸ் மட்டும் ஃப்ரீயானது போலவே பெண்களுக்கு இனி அனைத்து பேருந்துகளும், அதுவும் தமிழக பேருந்துகள் ஆதார் கார்டை காட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கா? இந்த இதுக்கு எல்லாருமே கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களில் 20லேருந்து 10, 15, 30, 40 வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆகி கண்டக்டர் ஆகி இப்போ பணியில் போயிட்டுருக்காங்க, வண்டியில் ஓடிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் இந்த டிரைவர் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாங்கினதை ஓடிட்டுருக்காங்க. இது எந்த அளவில் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் எல்லாமே வெளியே நின்று அந்த பஸ்ஸை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஓட்ட தெரியாதவங்க அதை ஓடிட்டுருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு முறைகேடுகள் ஏதாவது நடந்திருந்தால் அதை உடனடியாக அந்த நியமனத்தை ரத்து செய்து புதிய நியமனங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கோரிக்கைகளுமா இருக்குது. கண்டிப்பாக இதற்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் விரைவில் ஒரு சுமூகமான பதிலடி கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் வெளிப்படைத்தன்மை, ஏன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை மக்கள் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஓப்பனாக இந்த மாதிரி காரணத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணோம், இவ்வளோ பேரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம், செய்முறை தேர்வில் இவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, இதில் இந்த டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்ட தெரியல, இந்த மாதிரி கேள்விகள் சரியாக தெரியல, கண் பார்வை திறன் இல்லை, இதனால் நாங்கள் இத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது இந்த மே மாதம் இறுதி இல்லைன்னா ஜூன் முதல் வாரத்தில் போக்குவரத்து கழகத்துடைய புதிய நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை வைத்து உங்களால் போக முடியும், வாங்கிக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது, கண்டக்ட் லைசன்ஸ் வாங்குவதுன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கி பிறகு போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் விளக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.